வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ஜேஏ. இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது மேனிஃபெஸ்டேஷனில் மேனிஃபெஸ்டேஷன் ப்ரீச்சர்ஸ் பொதுவாக சொல்லித்தர ரிப்பீட்டேஷன் டெக்னிக்கை பற்றி பார்க்கலாம். ரிப்பீட்டேஷன் டெக்னிக் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப ஒரு எண்ணத்தை நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த எண்ணம் நிஜமாக மாறிவிடும். அதாவது எனக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு நம்ம தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறது. எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு நினைக்கிறது. என் காதலியை நான் கைப்பிடித்து விட்டேன், என் காதலை நான் கைப்பிடித்து விட்டேன், எங்கள் திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறது. இல்லைன்னா அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நான் ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு மில்லியனர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படி சொல்கிறதுனால அந்த எண்ணங்கள் நமக்கு வந்து நிஜமாயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதான் ரிப்பீட்டேஷன் டெக்னிக். ஸோ அந்த ரிப்பீட்டேஷன் டெக்னிக்கை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் நடந்துருமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இளம் வயதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ரிப்பீட்டேஷன் டெக்னிக்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் சொல்கிறது ரிப்பீட்டேஷன் டெக்னிக் கிடையாது. அதாவது என்னன்னா, ஒரு எண்ணங்களை திரும்ப திரும்ப நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இளம் வயதை கடந்து வந்திருப்பீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை நம்ம நினச்சி பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு அந்த காலத்தில் யாராச்சும் லவ் பண்ணியிருந்தீங்க உங்கள் வாழ்க்கையில், இல்லை இப்போ இங்கே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது 2 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று, அந்த பொண்ணுகிட்ட லவ்வை சொல்கிறது, இல்லை அந்த பையன்கிட்ட லவ்வை சொல்கிறது, இல்லை அவங்க வந்து நம்மள்ட்ட லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. 2வது வந்து லவ் திருமணமாக மாறுறது. திருமணம் பண்ணிவிட்டோம், திருமணம் நடந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த அந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க. இப்போ வந்து காதலிக்கிற இருவர், எங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது, எங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறது, நாங்கள் வந்து நல்ல அழகான குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே பெரும்பாலும் நினைப்பாங்க. யாருமே காதலிக்கும் போது அந்த காதல் தோல்வியோடு நினைக்க மாட்டாங்க. முழு உறுதியான மனதோடு அது வந்து காதல் வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. அதுபோல் காதலை நினைக்கிறவர் என்ன பண்ணுவார், மைண்டில் அந்த ரிப்பீட்டேஷனை போட்டுக்கிட்டே இருப்பார். வந்து இன்றைக்கி பார்த்தது மாதிரியும் போனது மாதிரியும் திரும்ப பார்க்குறது மாதிரியும். ஸோ 24 ஹவர்ஸும் இதை ஏன் அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டை பயங்கரமாக என்கேஜ் பண்ணுறது. இளமையில் உங்கள் மைண்டை ரொம்ப என்கேஜ் பண்ணுற திங்கிங் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப சிந்திக்கிற நினைவுகள், திரும்ப திரும்ப கூறுகின்ற நினைவுகள், திரும்ப திரும்ப நம்புகிற நினைவுகள், திரும்ப திரும்ப விரும்புகிற நினைவுகள், திரும்ப திரும்ப நடந்தே ஆக வேண்டும் என்று ஆசைப்படுற நினைவு. அப்படி வந்து நம்ம காதலை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பர்சனல் வாழ்க்கையோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையோ தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலையோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது மாதிரியே எல்லாரும் லவ்வர்ஸாக சேர்ந்துட்டாங்களா? திருமணமாகி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டாங்களா? எல்லா காதலும் திருமணத்தை நோக்கி முடிஞ்சிடுச்சா? இல்லைன்னா எல்லாரும் நினச்ச பொண்ணும் அந்த பையனை விரும்பிடுச்சா? எல்லா நினச்ச பையனும் அந்த பொண்ணை விரும்பிட்டாங்களா? அதுக்கே டெடிக்கேட்டடாக இருக்கும்போது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, நடக்காது. அந்த மாதிரி வந்து நடந்திருக்காது. அப்போ நம்ம விரும்பி உடல், மைண்டு, பாடி, சோல் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆசைப்படுற காதல் போன்ற விஷயத்தையே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கை கூட வைக்க முடியவில்லை. அதாவது காதல் ப்ரொப்போசல் சக்ஸஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, காதல் வந்து மேரேஜுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஓகே, நிறைய மிஸ் ஆன மேரேஜஸ் தான் இருக்குமோ ஒழிஞ்சு காதலில் சக்ஸஸ் ஆன மேரேஜஸ் ரொம்ப குறைச்சதாக இருக்கும். ஏதாவது இழுத்துக்கிட்டு ஓடி போய் அவசரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவஸ்தப்பட்டா உண்டு. அப்போ ரிப்பீட்டட் திங்கிங் அப்படிங்கிறது வந்து, ரிப்பீட்டட் ப்ரொப்போசல், ரிப்பீட்டடாக ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது நடைமுறையில் அது செயலாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாக மாறாது. அதனால் உங்களை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை சொல்கிற போதகர்கள் சொல்கிற, நான் பணக்காரன் ஆகிவிட்டேன், நான் மில்லியனார் ஆகிவிட்டேன், 1 கோடி வந்து விட்டது, எனக்கு 5 கோடி வந்து விட்டது, நான் ஒரு சிறந்த வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க எப்படி சொல்லிக்கிட்டு வீட்டிலே உட்காந்துருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட யூடியூப் போட்டு சம்பாதிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்களும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அதே இடத்துல இருப்பீங்க. எந்த முன்னேற்றத்துக்கு நீங்கள் போக முடியாது. அதனால் அதை நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரிப்பீட்டேஷன் சக்ஸஸே ஆகாதா? ரிப்பீட்டேஷன் சக்ஸஸ் ஆகும். ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகும். ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால், அது பலவிதமான ஃபேக்டரால் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறதுனாலையோ, மெக்கானிக்கலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ, அதாவது என்னன்னா, மெக்கானிக்கலாக எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஒரு மிஷின் எப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அந்த மிஷினுக்கு தெரியாது. கரும்பு புழியிற மிஷினை பார்த்தீங்கன்னா அதில் எதை விட்டாலும் புழிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
அதுக்கு வந்து எந்த விதமான அப்ஜெக்டிவும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த ஆக்ஷன் நடக்கிறதுனாலே அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ரீசனபிளான ஆக்ஷனா, ஒரு ரியல் ஆக்ஷனா, ஒரு கன்ஃபார்ம்டு ஆக்ஷனாக மாற வாய்ப்பு கிடையாது. ஒரு ரியலாக அது மாற வாய்ப்பு கிடையாது. அப்போ கன்ஃபார்ம்டு ஆக்ஷனாக அது மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் ஆக்ஷனாக மாறணும்னா ரிப்பீட்டேஷன் ப்ராசஸை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். நம்ம மட்டுமா ரிப்பீட்டேஷன் ப்ராசஸை கரெக்டாக செய்கிறோம்? உலகத்தில் இருக்கிற பல்வேறு மனிதர்கள் ஏதாவது ஒன்று தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டும் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்பீட் பண்ணிக்கிறது 2 விஷயம். ஒன்று மைண்டில் ரிப்பீட் பண்ணி அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தது. 2வது வாயால் அதை சொல்கிறது, இல்லைனா அதை எழுதுறது. ஸோ அதை ரிப்பீட் பண்ணும்போது நம்ம திரும்ப எழுதும் போதும் நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த காரியம் வந்து நிஜமாக மாறும் என்ற நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமாகும். ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த நம்பிக்கை அதிகமாக நடந்துடுறது கிடையாது. வெறும் எழுதுறது மட்டும் பற்றாது. அப்போ நம்ம அதை ரிப்பீட்டேஷனை எப்படி செய்யணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வேலைக்கு எந்த அப்ளிகேஷனுமே போடாமல், அதற்கான எந்த ப்ரிப்பரேஷனுமே செய்யாமல், நீங்கள் வந்து எந்த விதமான முயற்சியுமே எடுக்காமல் திடீர்னு வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும் எப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி சொன்னால், ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காம, அதற்கான பிளானெல்லாம் கரெக்டாக பண்ணாமல், அதுக்கான மூலதனத்தை தேடாமல், அதற்கான திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து நமக்கு ஏதாவது சீக்கிரமாக நமக்கு ஏதாவது கிடைச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து நான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், நான் நல்ல இ-காமர்ஸ் பிஸ்னஸ்மேன், நான் ஒரு நல்ல தங்க பிஸ்னஸ்மேன், நான் நல்ல ஒரு நகை வியாபாரி இப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நிஜமாக வாழ்வதற்கு மாறுவதற்கு உங்கள் வாழ்க்கையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் எல்லளவும் இல்லை. அதனால் யூடியூப்பில் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதுனா மைண்ட் அதை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் மைண்டு உண்மையை நம்ப ஆரம்பிக்காது. ஏன்னா எல்லா மைண்டுமே நம்ம மைண்டு எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம மைண்டு வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது சாதக பாதகங்களை சிந்திச்சு பார்த்தா நம்பும். புரியுதா? ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம போகும்போது இந்த இடத்துல போய் இந்த ட்ரெயினை இவ்வளோ நேரத்தில் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம மைண்டு வந்து பயங்கரமாக கால்குலேட் பண்ணும். நம்ம மைண்டோட ஒரு நேச்சுரலான ஒரு பிஹேவியர் வந்து என்னென்னா அதை வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதை வந்து கால்குலேட் பண்ணுறது. அனலிட்டிக்கல் மைண்ட், நம்ம மைண்டு வந்து அனலிட்டிக்கல் மைண்டு, ஹைலி அனலிட்டிக்கல் மைண்ட். லாஜிக் இருக்கா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து பார்க்கும். அப்போது வந்து நீங்கள் வந்து வெறும் வாய் வார்த்தையில் நீங்கள் மனதளவில் ஆசைப்படுற விஷயத்த சொல்லுனீங்கன்னா உங்கள் மைண்டு அதை ஒத்துக்காது. ஒரு காரியத்தை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து மைண்ட், பாடி அண்டு சோல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சாதான், ஓரளவுக்கு அந்த நேர்கோட்டு அலைன்மெண்ட்டுக்கு வந்தால் தான் அந்த காரியங்கள் சின்ன சின்னதாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெறுசாக வீட்டில் உட்காந்து ஒரு ரிப்பீட்டேஷனை எழுதிக்கிட்டே இருக்கிறவராவோ, ஒரு ஆசையை தொடர்ந்து சொல்கிறவராவோ, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதனால் பெரிய வெற்றிகளை அடைய முடியாது. அப்போ அதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம வந்து எடுக்கணும். நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னா ரிப்பீட்டேஷனுங்கிறது நீங்கள் பண்ணுறது நீங்கள் செயலுக்கு சம்மந்தமாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்க, அந்த தொழிலை பற்றி நீங்கள் தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த தொழிலை நடைமுறைப்படுத்துறீங்க, இன்றைக்கி போய் அதுக்காக அலைகிறீங்க, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்குறீங்க, ஒரு லோன் வாங்கணும் அதுக்காக நினைக்கிறீங்க, அதுக்காக ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறீங்க, பல பேரை பார்க்குறீங்க, இல்லைனா ஒருத்தர்கிட்ட போய் அந்த தொழிலை கற்றுக்க முயற்சி பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய செய்ய உங்கள் பாடி, மைண்டு, உள்ளம், உணர்வு எல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கோலில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட கோலில் ஃபோக்கஸ்டாக இருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அங்கே இருக்கும்போது இந்த துறையில் நான் மேலே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்னன்னா அதற்கான விஷயங்களை வந்து உங்கள் பாடி, மைண்டு, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எல்லாமே அதை நம்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை, நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு துறையில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு அதற்கான திறமைகளை வளர்த்து கொண்டு அதற்காக படிச்சுக்கிட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்கள் பாடி, மைண்டு எல்லாமே அந்த குறிப்பிட்ட துறையை பற்றியோ, ஒரு ஐடியில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர்றதை பற்றியோ, இல்லை மெக்கானிக்கல் ஒரு பெரிய ஆளாக வர்றதை பற்றியோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக வரணும் அப்படிங்கிறத நினச்சி அதற்கான ஸ்கில் செட்ஸை வளர்த்துக்கிடுச்சு, அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்கான அதிகமான நேரத்தை ஒதுக்கி கண்விழித்து படித்து இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணணும்னா உங்கள் பாடியும் மைண்டும் என்ன பண்ணணும், ஹைலி ஃபோக்கஸ்டாக அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி ரொம்ப ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கும். ஷார்ப்பாக அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும்.
நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து உங்கள் மைண்டு உங்கள் ஆசை மட்டும் இல்லை, உங்கள் சப்கான்ஷியஸும் அதை நம்ப ஆரம்பிக்கும். அந்த சப்கான்ஷியஸ் நம்பும்போது தான் நீங்கள் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு இயற்கையாகவே என்னன்னா மனிதனுக்கு எல்லாமே ஈஸியாக நடந்துடும், ஈஸியாக கிடச்சிரும், உடனே நமக்கு கிடச்சிடணும், உடனே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடணும், உடனே அது ரியாலிட்டியாக மாறிடணும் எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களையோ, உங்கள் துறையில் நிபுணத்துவம் உள்ளவங்களையோ, இல்லை பெரிய எக்ஸ்பர்ட்டையோ, சக்ஸஸ் பண்ணவங்களையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எளிமையாக எதையுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க. அதற்காக ஒரு சிக்னிஃபிகண்ட் எஃபர்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த சிக்னிஃபிகண்ட், அதாவது குறிப்பிடத்தக்க எனர்ஜி அதில் செலவழிக்காமல் அந்த உச்சத்தை ஒருத்தரால் அடைய முடியாது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, திரைத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அடைய முடியாது. அதற்கான எஃபோர்ட்ஸை நம்ம போடணும், அதற்கான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்யணும். அதற்கு அப்புறம் தான் அந்த காரியம் வந்து ஒரு நிஜ காரியமாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்கள் வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் புத்தகங்களை படிக்கிறவராகவோ, மேனிஃபெஸ்டேஷன் புத்தகங்களை படிச்சுட்டு நமக்கு ஈஸியாக எல்லாம் நடந்துடணும்னு நம்புறவராக இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை இப்பொழுதே நிறுத்திவிட்டு லாஜிக்கோடு நம்புங்க. ஏன்னா உங்கள் மனம் என்பது ஆசையை மட்டும் கொண்டது அல்ல. லாஜிக்கல் மைண்ட் இருக்குது, அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்குது, சாதக பாதங்களை அது யோசிக்கும். சப்கான்ஷியஸ் வந்து அதை ஒத்துக்காது, இது நடக்கும் நடக்காதுங்கிறத அது சப்கான்ஷியஸ் அனலைஸ் பண்ணும், முழுசாக அதை ஏற்றுக்காது. அதனால் நீங்கள் வெறும் பாசிட்டிவாகவும் எல்லாமே நடந்துருங்கிறது வீடியோஸையும் புத்தகங்களையும் படிக்கிறதை விட்டுட்டு ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், கனவு காணுங்கள், கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறப்ப அந்த நம்புங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நம்ப முடியும்? நம்புறதுக்கான காரண காரியங்கள் இருந்தால் தான் உங்கள் மைண்டு நம்பும். நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னா என்ன பண்ணுவோம்? அதுக்காக லாஜிக்கெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து நம்ம வந்து இது நடக்காது அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில ஃபேக்டர்ஸ்லாம் இதில் சரியாக இல்லையே, இது நடக்குமா, எப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு இந்த பஸ்ஸை பிடிக்க முடியுமா, இந்த காரை பிடிக்க முடியுமா, இவ்வளோ இடத்துல நம்ம போக முடியுமா அப்படிங்கிறத பற்றி பயப்படுறோமோ, அதே மாதிரியே வாழ்க்கையில் ஒரு டெஸ்டினேஷனுக்கு, ஒரு எல்லையை நோக்கி போகிறதுக்கு, ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கு மைண்ட் பயங்கரமாக லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லாஜிக்கலை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டனிஸ்ட் கிடையாது, நீங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள மனிதர் கிடையாது. நம்மலாம் ஒரு சராசரி மனிதர்கள். சராசரி மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கணும், முயற்சி பண்ணணும், ஒர்க் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும். அப்போ நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து அது வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கும் போதும், நினைக்கும் போதும், நடக்கும் போதும் நீங்கள் திரும்ப வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரிப்பீட்டேஷன் எழுதிக்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. அது ஒன் ஆஃப் த அப்ரோச். ரிப்பீட்டேஷனுங்கிறது திரும்ப திரும்ப மைண்டில் சொல்கிறதோ, மைண்டை டியூன் பண்ணுறது மட்டும் கிடையாது. உங்கள் உடல், பொருள், ஆவி, மைண்டு எல்லாமே நீங்கள் செய்கிற காரியத்தை நம்புறதுக்கு பேர் தான் உண்மையான ரிப்பீட்டேஷன். அதனால நீங்கள் வெறும் எழுதக்கூடிய ஒரு மேனிஃபெஸ்டராக இருந்தீங்கன்னா அந்த எழுதக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் இன்னைக்கே நிறுத்திட்டு செயல்படக்கூடிய ஆக்டிவ் மேனிஃபெஸ்டரா மாறுங்க. வெறும் வீடியோக்களை பார்த்து அந்த நேரத்தில் மோட்டிவேட் ஆகி அந்த ஹெட்ஃபோனை எடுத்தவுடனே கொஞ்சம் நேரம் போனவுடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப நார்மலுக்கு வர ஒரு மேனிஃபெஸ்டராக இருந்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து வீடியோ போடுறவங்களுக்கும் புத்தகங்களுக்கும் பயன்படுத்திட்டே இருக்கும் ஒழிஞ்சு உங்களை எல்லளவும் அது முன்னேற்றாது. அதனால் இந்த வீடியோவை பார்த்து நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை பற்றி செல்ஃப் அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன கோலுக்கு போகணுமோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் திங்க் பண்ணி உங்களோட இலக்கு என்னங்கிறத தெளிவாக நிர்ணயித்து அதற்கான காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, அந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணி அது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த முன்னெடுப்புகளையும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் இந்த இலக்கு அடையிறதுக்கு செய்யணுங்கிறத வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரிப்பீட்டேஷன் எழுதுறதுலையும் திரும்ப திரும்ப சொல்கிறதுலையும் மைண்டை செலவழிக்காதீங்க. அதே போல் நீங்கள் வந்து முன்னாடியே முன்னெடுப்புகளை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது என்னன்னா நமக்கு இன்னையிலேருந்து இந்த ஒரு 2 வருஷம் கிடக்கிற காரியத்தை நம்ம வந்து அதிகமாக முயற்சி பண்ணும்போது அந்த காரியங்கள் வந்து என்ன இன்னும் க்ளோஸ் ஆகும். 2 வருஷம் நடக்கிறது நமக்கு 1 வருஷத்துலேயே கிடைச்சிரும். 2 வருஷத்தில் கிடைக்கிற விசா 6 மாதத்தில் கிடைச்சிரும். 2 வருஷத்தில் கிடைக்கிற வேலை 1 வருஷத்துலேயே கிடைச்சிரும். 6 மாதத்துலேயே கிடைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. அதனால் ஒரு ஆக்டிவ் மேனிஃபெஸ்டராக மாறுங்க. வெறும் லிசனிங் மேனிஃபெஸ்டராக இல்லாமல், ரீடிங் மேனிஃபெஸ்டராக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிஜமான மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு ஆக்டிவ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேனிஃபெஸ்டராக நீங்கள் இருந்து அதை நீங்கள் பயிற்சி பண்ணி உண்மையான வெற்றிகளை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. டாக்டர் ஜே.ஏ.